போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மார்ச்சுக்கு நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் 2024. ஏற்கனவே ஜனவரி பிப்ரவரி மாதத்திற்கு நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். அதுக்கான வீடியோவும் இருக்குது. பிடிஎஃப் வந்து டெலிகிராமில் வந்து நம்ம போட்டிருப்போம். இது எல்லாமே ஹேண்ட் ரிட்டன்ஸ் கரண்ட் அஃபேர் நோட்ஸ், சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பும் நான் இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டெலிகிராமில் போட்டுருவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன முக்கியமான கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு வாட்டி வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பிடிஎஃப் எடுத்து ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, சரி. ஸோ மார்ச்சில் 2024 முக்கியமான நாட்கள் பின்னாடி கடைசியில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையராக இருந்தவர். ஸோ எலெக்ஷன் டைம் இல்லையா? ஸோ அப்போ வந்து தேர்தல் ஆணையராக இருந்த அருண் கோயல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணார். இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அருண் கோயல் அவர்கள் ராஜினாமா பண்ணாங்க. புதுசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஏற்கனவே ஒருத்தர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. மொத்தமாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மெம்பர் இருக்கணும், உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா? ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி இருப்பாங்க, அப்புறம் 2 ஆணையர் இருப்பாங்க. ஸோ தலைமை தேர்தல் ஆணையராக ராஜீவ்குமார் மட்டும் இருக்காரு. ஸோ இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர், ஞானேஷ்குமார், அதுக்கப்புறம் வந்து சுக்பீர் சிங் சந்து அப்படிங்கிற 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 2 பேர் தலைமை தேர்தல் ஆணையர் ஒருத்தர், அப்புறம் 2 ஆணையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் செஞ்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் ஆணையர்களை எப்படி வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அதுக்காக ஒரு தேர்வு குழு வந்து இருக்கு. இந்த தேர்வு குழுவில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், பிரதமர் அதனுடைய தேர்வு குழுவினுடைய தலைவராக இருப்பாங்க. பிரதமர் யாரை பரிந்துரைக்கிறாரோ அதில் இருக்கக்கூடிய ஒரு கேபினெட் அமைச்சர்ல இருந்து ஒருத்தர் இருப்பாரு. அப்புறம் மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து யாரை முடிவு பண்றாங்களோ ஸோ அவங்க தான் வந்து தேர்தல் ஆணையராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமினேட் பண்ணுவாங்க, இவங்க 3 பேரும். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. ஓகேங்களா? அப்போ தேர்தல் ஆணையர், தேர்வு குழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும், அதுக்கான தலைவர் பிஎம். ஸோ அதில் 3 பேர் இருக்காங்க. பிஎம் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு கேபினட் அமைச்சர் இருப்பாங்க, பிரதம மந்திரி இருப்பாங்க, ஓகே, மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து குடியரசு தலைவர் வந்து அவங்களுக்கு நியமனம் செய்வாங்க, அதை பார்த்தாச்சு. அடுத்து மாநில தேர்தல் ஆணையர், உள்ள தெரியுதா? ஸோ மாநில தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறதுக்கு வருவோம், சரிங்களா? மாநில தேர்தல் ஆணையர் தமிழ்நாட்டுக்கு வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா பி ஜோதி நிர்மலா சாமி. ஓகேங்களா? ஜோதி நிர்மலா சாமி தற்போதைய மாநில தேர்தல் ஆணையராக இருக்காங்க. ஸோ இது சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் இது நம்மளுடைய மாநில தேர்தல் ஆணையம் அப்படின்னு பார்க்கும்போது 243K, அது மட்டும் இல்லாமல் 243ZA அப்படிங்கிறது நமக்கு மாநில தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தேர்தல் ஆணையம் சம்பந்தமாக, எலெக்ஷன் சம்பந்தமாக இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹரியானாவுடைய புதிய சிஎம்மாக வந்து பார்த்தீங்கன்னா நயாப் சிங் சைனி அப்படிங்கிறவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு கரண்ட் ஈவென்ட், நோட் பண்ணிக்கோங்க. யார் இவருன்னு கேட்டால் ஹரியானாவுடைய புதிய சிஎம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு NIA அப்படின்னு ஒன்று இருக்கு, சரிங்களா? தேசிய புலனாய்வு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு NIA. ஸோ இதனுடைய டைரக்டர் ஜெனரல் DGயாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதானந்த் வசந்த் டேட் அப்படிங்கிறவர், சரிங்களா? யாரு? சதானந்த் வசந்த் டேட் அப்படிங்கிறவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. அதை நோட் பண்ணிக்கோங்க. யாரு? சதானந்த் வசந்த் டேட் அப்படிங்கிறவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. சதானந்த் வசந்த் டேட். ஓகே, ஸோ இது எப்போ அமைக்கப்பட்டது, இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா புதுடெல்லியில் இருக்கு. 2009 வந்து NIA அப்படிங்கிறது தீவிரவாத குற்றங்களை தடுப்பதற்காக அதுக்கு விசாரணை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக நிறுவப்பட்டது. 2008 மும்பை தாக்குதல் நடந்துச்சு. ஸோ அதன்படி NIA ஆக்ட் 2018 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2008 வந்து கொண்டு வந்து இதை உருவாக்குறாங்க, சரிங்களா? 2009 இருந்து இப்போ NIA வந்து ஒரு அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டிடியூஷனல் சட்ட திருத்தம் பண்றாங்க. அது எப்போ பண்றாங்கன்னா 2019 ஒரு சட்ட திருத்தமும் பண்றாங்க, சரிங்களா? ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி NIA உடைய DG யாரு? சதானந்த் வசந்த் டேட். அப்புறம் இது புதுடெல்லியில் இருக்கு. தீவிரவாத குற்றங்களை விசாரணை மேற்கொள்ள இந்த அமைப்பு வந்து 2008 மும்பை தாக்குதலுக்கு அப்புறம் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 14 பிரான்ச்சஸ் இருக்கு இதுக்கு இந்தியா முழுவதும். ஓகேங்களா? சென்னையிலையும் இருக்கு. அடுத்து குடியுரிமை திருத்த விதிகள் 2024. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க CAA அப்படின்னு பார்க்கும்போது, முக்கியமாக CAA திருத்த சட்டம் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்தாங்க, சரிங்களா? ஸோ 2009 ஓகே. ஸோ இந்த 2009 கொண்டு வந்ததும் 2019 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்தது அமல்படுத்துவதற்காகவும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2019 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
தகுதியான நபர் இந்திய குடியுரிமை பெற விண்ணப்பிக்க உதவக்கூடியது. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முஸ்லீம் அல்லாத துன்புறுத்தப்பட்ட சிறுபான்மையினருக்கு இந்திய குடியுரிமை வழங்குவது இதனுடைய நோக்கமாக கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? ஓகே. ஸோ என்ன தகுதி இருந்தால் அவங்க வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா டிசம்பர் 31, 2014 முன் இந்தியா வந்திருக்கணும். சரிங்களா? எங்கிருந்து? வங்கதேசம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்து, சீக்கியர்கள், ஜைனர்கள், பௌத்தர்கள், பார்சி, கிறிஸ்தவர்கள் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள். ஆனா முஸ்லீம் அல்லாத துன்புறுத்தப்பட்ட சிறுபான்மையினர் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படிதான் வந்து இந்த சட்டத்திட்டத்தில் சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து பொது சிவில் சட்ட மசோதா. ஏற்கனவே பொது சிவில் சட்ட மசோதாவை முதலாக உத்தரகாண்ட் கொண்டு வந்ததுன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து ஒப்புதல் கொடுத்திருப்பாங்க. ஸோ அதை தான் இது சொல்லுது. சரிங்களா? ஆர்டிகல் 201 கீழே வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் இதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஒரே மாதிரியான பொது சிவில் சட்டம் இருக்க போகுது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து உத்தரகாண்ட் இது கொண்டு வந்திருக்கு. அடுத்து பிரதமரினுடைய இலவச மின்சார திட்டம். இதை பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். பட்ஜெட்ல பிப்ரவரியில நம்ம பார்த்திருப்போம். பிரதமர் சூர்யா கர் முஃப்த் பிஜ்லி யோஜனா அப்படிங்கிறது அந்த ஸ்கீம். 1 கோடி வீடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கூரை சூரிய மின்சக்தி இந்த தகடை வந்து பாத்தீங்கன்னா சோலார் பேனல் வந்து பொருத்த போறாங்க. பொருத்தனா ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 300 யூனிட்ஸ் வரைக்கும் இலவசமாக மின்சாரம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அது பேர் என்னது? பிரதமர் சூர்யா கர் முஃப்த் பிஜ்லி யோஜனா அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து நமோ ட்ரோன் தீதி திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா விவசாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆளில்லா விமானம், அதாவது ட்ரோன் வந்து தமிழ் என்னது? ஆளில்லா விமானம் யூஸ் பண்றது. ஸோ இதுக்கான ட்ரைனிங், அந்த விமான ட்ரோனை வந்து ஆப்ரேட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரோன் பைலட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயிற்சியை வந்து ட்ரோன்களை இயக்குவதற்கு ஒரு 1000 பெண்களுக்கு வந்து கிராமப்புற பெண்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரோன் பைலட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அதுதான் வந்து நமோ ட்ரோன் தீதி திட்டம். ஓகேவா? அடுத்து சகி செயலி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸ்பேஸ் போர்ன் அசிஸ்டன்ட் அண்ட் நாலேஜ் ஹப் ஃபார் நியூ இன்டர்செப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. ஸோ இதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். அப்போ SAKHI இந்த செயலி என்னது, யார் உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் இவங்க வந்து உருவாக்குனது. ஸ்பேஸ் போர்ன் அசிஸ்டன்ட் அண்ட் நாலேஜ் ஹப் ஃபார் க்ரூ இன்டர்செப்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த செயலி. ஓகேங்களா? சரி, அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தெரியும் உங்களுக்கு, MNREGA. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊதியத்தை 8ல இருந்து 10% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாமா. இது வரைக்குமே இன்க்ரீஸ் பண்ணதுல அதிகமான ஊதியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 374 ரூபா வந்து ஹரியானாவில் இருக்கு. லோயஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசில் 237 ரூபா. தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா 294ல இருந்து 319 வந்து இதனுடைய சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம். அடுத்து இந்தியாவினுடைய முதல் டால்பின் ஆராய்ச்சி மையம் எங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா பாட்னாவில். ஸோ கங்கை நதி கரையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இந்தியாவினுடைய முதல் டால்பின் ஆராய்ச்சி மையம் பாட்னாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பண்டவுலா குட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. ஸோ இது வந்து தெலுங்கானாவில் இருக்கு. தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹெரிட்டேஜ், சோலோ ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லலாம், ஒரே ஒரு புவிசார் தலமாக வந்து இதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இமயமலை விட ரொம்ப பழமையானது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பண்டவுலா குட்டா அப்படிங்கிறது தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு புவிசார் தலம். ரைட், நெக்ஸ்ட். அடுத்து மிக வெப்பமான ஆண்டாக 2023 அறிவிச்சிருக்காங்க. மிக வெப்பமான ஆண்டு 2023. ஏன்னா தொழிற்புரட்சிக்கு முந்தைய வெப்பநிலையை விட 1.45 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காமா. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1.45 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மிக வெப்பமான ஆண்டு 2023 சொல்றாங்க. அடுத்து மனித வளர்ச்சி குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பத்தி நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த குறியீடுல 2023-24 குறியீடுல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 134வது இடத்துல இருக்கு. இந்தியாவுடைய ரேங்க் என்ன? 134. ஓகே. அடுத்து பாலின சமத்துவமின்மை குறியீடு.
பாலின சமத்துவமின்மை குறியீடு 2022ல இந்தியாவுடைய ரேங்க் 108, அதாவது 191 நாடுகள்ல 108வது ரேங்க். இதே 2021ல 122வது ரேங்க்ல இருந்து இப்ப கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க. சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ரிப்போர்ட் காற்று தர அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது 2023 வெளியிட்டதுல மிக மோசமாக இருக்கக்கூடியது வங்கதேசம், பாகிஸ்தான், அடுத்து வந்து 3வது இடத்துல இருக்கக்கூடியது இந்தியா. சரியா? சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகின் மாசுபட்ட தலைநகரத்துல வந்து முதலிடத்துல இருக்கக்கூடியது புதுடெல்லி. மாசுபட்ட தலைநகரத்துல முதலிடத்துல இருக்கக்கூடியது புதுடெல்லி. உலக நகரங்கள் மொத்தமா வந்து 50 நகரங்கள் எடுத்துக்கிட்டா 42 நகரங்கள் வந்து இந்தியாவில் இருக்காங்க மாசுபட்ட நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் யாரு சொல்றாங்க அப்படின்னா ஐக்யூஏர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தது. அவங்க ஆய்வு செய்து வெளியிட்டக்கூடிய இந்த ரிப்போர்ட் இது. சரியா? அடுத்து உலக மகிழ்ச்சி குறியீடு. உலக மகிழ்ச்சி குறியீடு 2024ல இந்தியாவுடைய தரம் எத்தனைன்னு பார்த்தா 126. முதலிடத்தில் இருக்கக்கூடியது பின்லாந்து, டென்மார்க், ஐஸ்லாந்து. இந்த நாடுகள் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டாப் 3ல இருக்கக்கூடியது. இந்தியாவுடைய ரேங்க் 126 உலக மகிழ்ச்சி குறியீடு. ஓகேவா? இப்போ என்னென்ன ரேங்க் பார்த்தோம்? உலக மகிழ்ச்சி குறியீடு 126, பாலின சமத்துவமின்மை குறியீடு 108, அப்புறம் மனித வளர்ச்சி குறியீடு 134. பார்த்தோம் அப்படின்னா 108, அப்புறம் 126வது ரேங்க் ஒன்று, 134வது ரேங்க் ஒன்று. இதெல்லாம் வரிசையா நமக்கு இருக்கக்கூடிய 3 ரேங்க். இது சமத்துவமின்மைக்கான ரேங்க், இது மகிழ்ச்சிக்கான ரேங்க். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்க்கான ரேங்க். சரியா? இந்த 3 முக்கியமான ரேங்க் வந்து இங்க நம்ம வச்சிருக்கோம். தனியா வந்து சிம்பிளா இந்த மாதிரி போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, மகிழ்ச்சி குறியீடுல 126. அடுத்து ஐநா உலக நீர் மேம்பாட்டு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொத்த நன்னீரில் நம்ம 70% விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறோம், 70% வந்து நம்ம அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்தியாவினுடைய வேலைவாய்ப்பு, இந்திய வேலைவாய்ப்பு அறிக்கைன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 83% இளைஞர்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்து உணவு வீணாக்குவதற்கான ஒரு குறியீட்டு அறிக்கை, வீணாக்கப்படுவதற்கான ஒரு குறியீட்டு அறிக்கையில சொல்லியிருக்காங்க. ஒரு தனிநபர் ஒரு வருஷத்துக்கு 55 கிலோ உணவு வந்து வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 125 நாடுகள்ல 111வது இடத்துல இருக்கு நம்ம உணவுகளை வீணாக்க குறியீட்டு அறிக்கையில. சரிங்களா? அடுத்து காசநோய் அறிக்கை. காசநோய் அறிக்கை 2022ல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் படி என்னன்னா 1,00,000 பேர்ல 199 பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காசநோய் பாதிப்பு ஏற்படுகிறது. இதுல எவ்வளவு பேர் இறக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதாவது 1,00,000க்கு வந்து 23 பேர் வந்து இறக்குறாங்க அப்படிங்கிற ஒரு டீடைல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சரியா? இது எல்லாமே நோட் பண்ணுங்க. சரி, என்ன பார்த்தோம்? உலக நீர் மேம்பாட்டு அறிக்கை, மொத்த நன்னீர்ல 70% விவசாயத்துக்கு, அப்புறம் இந்திய வேலைவாய்ப்பு அந்த ரிப்போர்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா 83% வந்து வேலையில்லாத இளைஞர்களாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உணவு வீணாக்க குறியீடு அறிக்கையில தனிநபர் ஒரு நாளைக்கு 55 கிலோ வேஸ்ட் பண்றாங்க. இந்தியாவுடைய ரேங்க் வந்து 125 நாடுகள்ல 111. காசநோய் அறிக்கை வந்து 2022ல 199 பேர் 1,00,000க்கு பாதிப்படைகிறாங்க, 1,00,023 பேர் இறக்குறாங்க. நம்ம காசநோயை ஒழிக்கிறதுக்கான இலக்கு எந்த ஆண்டு வச்சிருக்கோம்? 2025 வச்சிருக்கோம். ஓகே. அடுத்து இந்தியாவினுடைய முதல் திரவ ஆக்சிஜன் மண்ணெண்ணெய் ராக்கெட் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமான அக்னிகுல் காஸ்மோஸ் நிறுவனம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அக்னிபான் சோர்சாட் அப்படிங்கிறது தான் அந்த சேட்டலைட். சரி, எஸ் ராக்கெட். ஓகேங்களா? அடுத்து சிவசக்தி தளம். நமக்கு தெரியும் சந்திராயன் 3 வந்து விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய இடம். அந்த இதுக்கு வந்து நம்ம சிவசக்தி அப்படிங்கிற பாயிண்ட்னு பேர் வச்சோம். இதுக்கு வந்து சர்வதேச வானியல் சங்கம் அப்படிங்கிறதும் வந்து இப்ப அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. ஓகே. அடுத்து பிஎஸ்எஃப் ஸ்னைப்பர். பிஎஸ்எஃப் ஸ்னைப்பர் அதாவது முதல் ஒரு பெண் வந்து இமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பெண் இந்த ஸ்னைப்பர் தொலை தூரத்திலிருந்து சுடக்கூடிய இதுதான் வந்து ஸ்னைப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுமன் குமாரி. சரிங்களா? யாரு? சுமன் குமாரி அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஸ்னைப்பர். அவங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர்ஸ். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்எஃப்ல ஸ்னைப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க, ஃபர்ஸ்ட் விமன். சரியா? அடுத்து முதல் நீருக்கடியிலான மெட்ரோ ரயில் சேவை. நீருக்கடியிலான மெட்ரோ ரயில் சேவையை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொல்கத்தாவில் பிரதமர் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து கொல்கத்தாவில் ஹவுராவும் சால்ட் லேக் அப்படிங்கிற பகுதியும் இணைக்கக்கூடிய அந்த இரட்டை நகரங்களை இணைக்கக்கூடிய ஒரு நீருக்கடியிலான மெட்ரோ ரயில் சேவையாக இருக்கு. ஓகே. அடுத்து இந்தியாவினுடைய முதல் கூட்டுறவு அருங்காட்சியகம், சர்வதேச கூட்டுறவு அருங்காட்சியகம் வந்து திறக்க போறாங்க. இது எங்கன்னா கேரளாவுடைய கோழிக்கோட்ல. ஓகேங்களா? இந்தியாவினுடைய முதல் கூட்டுறவு அருங்காட்சியகம்.
சரிங்களா? நம்ம கூட்டுறவு சங்கங்கள் பத்தி சொல்லக்கூடியது இது ஆர்டிகல் 43B. அடுத்து பாகிஸ்தானுடைய புதிய அதிபர், அதாவது 14வது அதிபராக வந்து ஆசிப் அலி சர்தாரி அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். செகண்ட் டைம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். பாகிஸ்தான்ல ஒருத்தர் வந்து ஒரே அதிபர் வந்து திரும்ப தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இதுதான் வந்து முதல் முறை இவர் தான். சரியா? ஆசிப் அலி சர்தார் அப்படிங்கிறவர். அடுத்து நேட்டோ நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீடன் இணைஞ்சிருக்காங்க, 32வது நாடாக சேர்ந்திருக்காங்க. நேட்டோ அப்படின்னா என்னன்னா தி நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபுல் ஃபார்ம் என்ன? தி நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 1949ல வந்து ஃபார்ம் பண்ணது. சரியா? நோட் பண்ணி இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? பிரசல்ஸ், பெல்ஜியம்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி உலகினுடைய முதல் அணுசக்தி உச்சி மாநாடுன்னு ஒன்று நடக்குது. ஸோ அதுவும் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் பிரசல்ஸ்ல நடக்குது. ஓகே, அடுத்து இதுக்கப்புறம் வரதான் தமிழ்நாடு சம்பந்தமாக. ஸோ திரும்ப ஒரு வாட்டி வேகமா வந்து என்ன இருக்கு அப்படிங்கறது ஒரு வாட்டி நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? பாருங்க என்னென்னலாம் வந்து பார்த்துருக்கோம் இது வரைக்கும். அப்பாயின்மெண்ட் பார்த்தோமா? ஸோ தேர்தல் ஆணையர் வந்து அப்பாயின்ட் பண்ணாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையர் அருண் கோயல் அப்படிங்கிறவர் வந்து ராஜினாமா பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். 3 மெம்பர் இருக்கணும் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னா. தலைமை தேர்தல் ஆணையராக ராஜகுமார் இருக்காங்க. 2 பேர் வந்து ஞானேஷ்குமாரும் சுபீர் சிங் சந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியமிக்கப்பட்டிருக்காங்க. தேர்தல் ஆணைய தேர்வு குழுவில் வந்து பிஎம் தலைவராக இருப்பாங்க. பிஎம் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு கேபினெட் அமைச்சர் இருப்பாங்க. எதிர்க்கட்சி தலைவர் வந்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க. இந்த தேர்வுக்குழு நியமிக்கக்கூடியவங்களை குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவாங்க தேர்தல் ஆணையராக. ஓகே, மாநில தேர்தல் ஆணையராக தமிழ்நாட்டுக்கு வந்து பி ஜோதி நிர்மலா சாமி இருக்காங்க. 243Kவும் 243ZAவும், அதாவது பஞ்சாயத்து உங்களுக்கு வந்து முனிசிபாலிட்டிக்கு தேர்தல் ஆணையரை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல். ஸோ அதை நம்ம அடிஷனலா வந்து நோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹரியானா சிஎம் ஆக நயாப் சிங் சைனி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அடுத்து NIA நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சின்னு ஒன்று இருக்கு. டைரக்டர் ஜெனரல் DGA வந்து பாத்தீங்கன்னா சதானந்த் வசந்த் டேட் அவங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. புதுடெல்லியில இருக்கக்கூடிய ஹெட் குவார்டர்ஸ் இது. ஸோ இதுக்கு வந்து 2009ல ஒரு சட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டாங்க. NIA ஆக்ட் 2008, அதாவது மும்பை தாக்குதல் நடந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் கொண்டு வரப்பட்டது இது. ஓகே, இது வந்து 2019ல ஒரு அமெண்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. குடியுரிமை திருத்த விதிகள் 2024 என்ன பண்ணுதுன்னா 2019 அமல்படுத்துவதற்காக மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, தகுதியான நபர்கள் முஸ்லீம் அல்லாத நீங்க வந்து பாகிஸ்தான், வங்காளதேசம், ஆப்கானிஸ்தான்ல இருந்து நீங்க வந்திருந்தீங்க, அதாவது எப்படின்னா 2014 டிசம்பர் 31க்கு முன்னாடி நீங்க இந்தியா வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்துவர்கள், ஜைனர்கள், பௌத்தர்கள், பார்சி யாரா இருந்தாலும் நீங்க வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதி உடையவர்களாக இருப்பீங்க. பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு பிரசிடென்ட் ஒப்புதல் கொடுத்தாங்க. எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டா உத்தரகாண்ட் வந்து இதுக்கு இதை நிறைவேற்றிருக்காங்க. பிரதமருடைய இலவச மின்சார திட்டத்தின் மூலமாக நமக்கு மாதம் 300 யூனிட் வரைக்கும் இலவசமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரதமர் சூரிய கர் பிஜிலி யோஜனா அப்படிங்கிறது அந்த ஸ்கீம். அடுத்து நமோ ட்ரோன் தீதி திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, விவசாயத்துக்காக அந்த ட்ரோன்களை வந்து பயன்படுத்துறதுக்கு கிராமப்புற பெண்களுக்கு ட்ரோன் பைலட் ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரோனை இயக்குவதற்கு 1000 பெண்களுக்கு. இதுதான் நமோ ட்ரோன் தீதி திட்டம் அப்படின்றாங்க. அப்புறம் சகி செயலி அப்படிங்கிறது ஸ்பேஸ் பார்ன் அசிஸ்டன்ட் அண்ட் நாலேஜ் ஹப் ஃபார் க்ரூ இன்டர்செப்ஷன் அப்படிங்கிறது விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் உருவாக்கக்கூடிய ஒரு செயலி. எம்நேரகால வந்து பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல ஊதியம் வந்து 8ல இருந்து 10% உயர்த்திருக்காங்க. ஹரியானா 374 ரூபாயாகவும், ஒரு குறைந்தபட்சமாக வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல 237 ரூபாயும், தமிழ்நாட்டில் வந்து 319 ரூபாயாகவும் இருக்கு. அடுத்து இந்தியாவுடைய முதல் டால்பின் ஆராய்ச்சி மையம் வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பாட்னாவில் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த பண்டவுல்லா குட்டா அப்படிங்கிறது வந்து முதல் சோலோ ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து பாத்தீங்க அப்படின்னா புவிசார் தலமாக தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஒண்ணு சோலோ ஹெரிட்டேஜ் சைட்டு இந்த பண்டவுல்லா குட்டா அப்படிங்கிறது இமயமலை விட ரொம்ப பழமையானதாக சொல்லப்படுது. மிக வெப்பமான ஆண்டாக 2023 சொல்லியிருக்காங்க. ஏன்னா தொழில் புரட்சிக்கு முந்தைய வெப்பநிலையை விட 1.45 டிகிரி செல்சியஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கு போன வருஷத்துல. அடுத்து முக்கியமான குறியீடுகள், மனித வளர்ச்சி குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2023 அப்படின்னு பார்க்கும்போது 23-24 ரிப்போர்ட்டை பார்க்கும்போது இந்தியா வந்து மொத்தமாக இருக்கக்கூடிய நாடுகள் 134வது ரேங்க் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து பாலின சமத்துவமின்மை குறியீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2022ல இந்தியா வந்து 108வது இடத்துல இருந்திருக்கு. இதே வந்து 2021ல வந்து பாத்தீங்கன்னா 122 பிளேஸ் 122வது இடத்துல இருந்திருக்காங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 108வது பிளேஸ். ஓகேங்களா, பாலின சமத்துவமின்மை. ஓகே, அடுத்து காற்று தர அறிக்கை அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருந்தாங்க. மிக மோசமாக இருக்கக்கூடிய இது பார்த்தோம் அப்படின்னா வங்கதேசம், பாகிஸ்தான், இந்தியா. உலகின் மாசுபட்ட தலைநகரம் பார்த்தா புதுடெல்லி. நம்மளுடைய உலக நகரங்கள் 50 சிட்டி எடுத்துக்கிட்டா 42 இந்தியாவில் இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். மகிழ்ச்சி குறியீடு 2024 பார்த்தா 126வது இடத்துல இருக்கும். மகிழ்ச்சி குறியீடுனா 126வது இடத்துல இருக்கும் நம்ம. சரிங்களா, ஃபர்ஸ்ட் இடம் பின்லாந்து. அடுத்து உலக நீர் அறிக்கை பார்த்தோம். 70% வந்து நம்ம நன்னீரை வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்றோம். வேலைவாய்ப்பு அறிக்கையில் 83% வேலை இல்லாமல் இருக்காங்க.
உணவு வீணாக்க குறியீடுல 55 கிலோ ஃபுட்டு வந்து ஒரு இயருக்கு வேஸ்ட் பண்றோம் ஒருத்தர். இந்த ரேங்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா 111வது இடத்துல வந்து நம்ம இருக்கோம் உலக உணவு வீணாக்க குறியீடுல. சரியா? அடுத்து காச நோய் அறிக்கை 2022ல 1 லட்சம் பேர்ல 199 பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா அதுல 23 பேர் இறந்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் இருக்கு. சரி, 2025ல நம்ம அதை வந்து என்ன பண்ண போறோம், ஒழிக்கிறோம். இந்தியாவினுடைய முதல் திரவ ஆக்சிஜன் மண்ணெண்ணெய் ராக்கெட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்னிகுல் காஸ்மோஸ் நிறுவனம், இது ஏற்கனவே வந்து இஸ்ரோ கூட ஒரு ஒப்பந்தம் போட்ட ஒரு தனியார் ஸ்டார்ட் அப் நிறுவனம், விண்வெளி நிறுவனமான இது ஒரு தனியார் நிறுவனம் சென்னை பேஸ் பண்ணியிருக்கு. சிவசக்தி தளத்துக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்திருக்கு சர்வதேச விண்வெளி மையம். அடுத்து இதெல்லாம் முக்கியமானது. அடுத்து பிஎஸ்எஃப் ஸ்னைப்பராக வந்து சுமன் குமாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விமன் இமாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவங்க. அடுத்து நீருக்கடியிலான மெட்ரோ ரயில் சேவை வந்து கொல்கத்தாவில் ஹவுராவில் இருந்து சால்ட் லேக் வரைக்கும். இந்தியாவினுடைய முதல் கூட்டுறவு அருங்காட்சியகம் கேரளா கோழிக்கோடுல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அதை ஒன்று பார்த்தோம். அடுத்து பாகிஸ்தானுடைய புதிய அதிபராக 2 வாட்டி செலக்ட் பண்ணக்கூடிய 14வது ஆசிப் அலி சர்தாரி அப்படிங்கிறவர். அடுத்து நேட்டோவில் வந்து ஸ்வீடன் ஜாயின் பண்ணியிருக்கு. மொத்தம் 32வது நாடாக ஜாயின் பண்ணியிருக்கு. ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு பிரஸ்லஸ் பெல்ஜியம். உலகினுடைய அணுசக்தி உச்சி மாநாடு பெல்ஜியம் பிரசல்ஸ். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து தமிழ்நாடு சார்ந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு தனி வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தனி பாட்டாக இது ஒரு 20 மினிட்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ முடிச்சிருங்க. இப்போ தமிழ்நாடு முக்கியமான உங்களுக்கு வேறு எனக்கு முக்கியமான டேட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து தனி பார்ட்டாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.